டைரக்ஷன்ல, வினய் ப்ரொடக்ஷன்ல விஜய் தேவர்கொண்டா, ஷாலினி உள்ளிட்ட பலர் நடிச்ச என்னதான் படம் தெலுங்குல ரிலீஸ் ஆனாலும் தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்கிறதுனால அர்ஜுன் ரெட்டி படத்தை தான் இன்னைக்கு ஹாஸ்டஸ் பண்ண போறோம். இது விமன் சினிமா. நான் உங்கள் பாரதி. ஹீரோ ஹீரோயின் காலேஜ் டைம்ல லவ் பண்றாங்க. ஒரு கடத்துல ஹீரோயினோட அப்பாக்கு இந்த லவ் பிடிக்காம போயிருது. அதனால இவங்க ரெண்டு பேருடைய லவ் பிரேக்கப் ஆயிருது. பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு ஒரு மாதிரியே சுத்திட்டு இருக்காரு. லாஸ்ட்ல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோடைய கதை. படத்துல ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்த உடனே லவ் வந்துருது. ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்த உடனே புடிச்சு போயிருது. அதனால என்ன பண்றாருன்னா நேரா ஹீரோயின் இருக்கிற கிளாஸுக்கு போய் ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, இனிமேல் நீ தான் எனக்கு ஆளு, நம்ம ரெண்டு பேர் லவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் வந்து போகுது. என்னது அந்த சைடு ஹீரோயின் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு டெசிஷன் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அது எதையுமே ஹீரோ கேட்கலையே. ஹீரோ பாட்டுக்கு வந்தாரு, ஹீரோயினை பிக் பண்ணாரு, நீ தான் என் லவ்வர் அப்படின்னு சொல்றாரு, நம்ம ரெண்டு பேர் லவ் பண்றோம் அப்படிங்கிறாரு. இது என்னன்னா, ஒரு ஆண் என்ன சொல்றானோ அதை அப்படியே பெண் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் பண்றீங்க, பாய வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டுறீங்க, கேர்ளை வந்து ரொம்ப சாஃப்டா வீக்கா காட்டுறீங்க, அந்த பொண்ணு எப்பவுமே அழுதுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறீங்க. இதை பத்தி நாங்க எந்த ஒரு தப்புமே சொல்ல வரல. அது உங்களுடைய கருத்து, அது உங்களுடைய டெசிஷன், உங்களுடைய படம் அப்படிங்கிறதுனால நான் இங்க என்ன குவெஸ்டின் கேக்குறேன்னா, அந்த பொண்ணுக்கு அந்த லவ்ல விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கறதையாவது வச்சிருக்கணும்ல படத்துல சீன்ஸா. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, நானும் இவங்களை அர்ஜுன் ரெட்டியா லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லவே இல்லை. இவரே தான் வராரு, இவரே தான் அந்த லவ் கொடுக்குறாரு, இவரே எல்லாம் பண்றாரு. அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஓகே 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 ஓகேன்னு சொல்லிட்டு போகுது. சப்போஸ் ஒரு ஹீரோ அந்த டெசிஷனை போய் அந்த பொண்ணு கிட்ட கேட்டு, இந்த பாருமா நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு பேசி அந்த பொண்ணு ஓகே நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப்குள்ள போற ஒரு கேரக்டரை கெத்து அப்படின்னு நீங்க போர்ட்ரே பண்ணீங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா. ஆனா நம்ம அதை பண்றதே இல்லை. அடுத்ததா இந்த படத்துல ஒரு சீனு, ஹீரோயினோட அப்பாக்கு வந்து ஹீரோவை சுத்தமா பிடிக்காதனால ஹீரோவை வந்து கேட்டை விட்டு வெளியில துரத்துறாரு. இந்த லவ் எங்க பிரேக்கப் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பயங்கரமா ஹீரோ கிட்ட கன்வின்ஸ் பண்றாங்க. அப்போ ஹீரோ வந்து அப்படியே சப்புன்னு ஒரே அறை ஹீரோயினோட கண்ணத்துல. அந்த டைம்ல கரெக்டா பேக்ரவுண்ட் மியூசிக் டன் 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 அப்படின்ட்டு. இந்த டன் 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 மியூசிக் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ கெத்துப்பா, ஹீரோ அடிச்சிட்டார்ல யாருது அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடு. அண்ட் ஹீரோ எதுக்கு அந்த பொண்ணை தேவையில்லாம அடிச்சாரு, ஒரு ரீசனுமே இல்ல, அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணல, எதுக்காக அடிச்சாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன போற வரவங்களே அடிச்சேன், ஏன் லவ்வரு நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆணாதிக்க சிந்தனை. ஒரு பொண்ணு ஒரு பையனுடைய லவ்வரா இருந்தாலோ இல்ல பொண்டாட்டியா இருந்தாலோ அது அவனுடைய ப்ராப்பர்ட்டி, அவனுக்கு அந்த பொண்ணு அடிமை அப்படிங்கிற மோசமான சிந்தனைய இந்த படத்துல வெளிப்படுத்திருக்காங்க. ஒரு பொண்ணோடைய டெசிஷனை இங்க மதிக்கிறது இல்ல அப்படிங்கறத விட, ஒரு பொண்ணு என்ன யோசிக்கிறா, அவளோட விருப்பம் என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்கு கூட நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இத நிஜ வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு பையன் என்ன பண்ணுவானா, அவனுடைய லவ்வரையும் அவனுடைய பொண்டாட்டையும் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவான். எங்க வெளியில போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ போகணும், என்னை கேட்காம நீ எதுவுமே பண்ணக்கூடாது, எல்லாமே என்னோட டெசிஷன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆணாதிக்க சிந்தனைய இந்த படம் ப்ரொமோட் பண்றதுனால ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. இந்த படத்துல நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் அப்ஜெக்டிஃபிகேஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அந்த சீன்ஸ் எல்லாமே கதைக்கு தேவையானதா இருக்கு. இப்போ ஒரு பெண்ணை கவர்ச்சி பொருளாவோ காட்சி பொருளாவோ அவளை மட்டும் மையமா வச்சு என்டர்டைன்காக அவளை லஸ்ட் பொருளா காட்டுறதுதான் இங்க அப்ஜெக்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த படத்துல அப்ஜெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் அப்ஜெக்டிஃபிகேஷனும் கிடையாது. சோ அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. நிற பாகுபாடு இந்த படத்துல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்த உடனே லவ் வந்துடும். இந்த மாதிரியான படங்கள்ல ஹீரோயின் எப்பவுமே ஒயிட் ஸ்கின் டோனா தான் இருப்பாங்க. சப்போஸ் ஒயிட் ஸ்கின் டோன் ஹீரோயினுக்கு பதிலா ஒரு பிளாக்கான பொண்ணை நம்ம ஹீரோயினா போட்டோம்னா ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்த உடனே எல்லாம் லவ் வராது. ஏன்னா ஹீரோ தான் ஹீரோயினை பார்க்கவே மாட்டாரே, ஹீரோயின் கருப்பா இருக்காங்க அப்படிங்கிறதுனால. அப்புறம் எப்படி பார்த்த உடனே லவ் வரும்? சோ இந்த படத்துலயும் ஹீரோ சைட்ல இருக்கிற பெண்கள், அவங்களுடைய பாட்டி ஆகட்டும், அவங்களுடைய அம்மாவாகட்டும், ஹீரோயின் சைட்ல இருக்கிற பெண்கள்
அவங்களுடைய அக்கா கேரக்டர் ஆகட்டும், ஹீரோயினோட அம்மாவாகட்டும், ஹீரோவோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ஒயிட் ஸ்கின் டோன் இருக்கிற பீப்புள்ஸ் தான். பிளாக் ஸ்கின் டோன் பீப்புள்ஸ்க்கு இங்க எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே தராதனால ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. கிளைமேக்ஸ்ல திடீர்னு ஹீரோயின் வந்து உட்காந்துருக்காங்க, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு டயலாக், அவனுடைய கை விரல் கூட என் மேல படல அப்படின்னு சொல்லிட்டு. பிரேக்கப்புக்கு அப்புறமா ஹீரோவோட ஜேர்னியை சீன்ஸ்ல காட்டியிருக்காங்க. அப்ப ஹீரோ நிறைய பேர்த்து கூட செக்ஸ் வைக்க ட்ரை பண்ணிருக்காரு. இங்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் பொண்ணுக்கு மட்டும்தான், பையனுக்கு கிடையாது. ஒரு பொண்ணு மட்டும்தான் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்டை ஃபாலோ பண்ணும். ஒரு பொண்ணு தான் கண்ணகியா இருக்கணும், ஒரு பொண்ணு தான் பத்தினியா இருக்கணும், ஒரு பொண்ணு தான் கற்புக்கரசியா இருக்கணும் அப்படிங்கிற சேம் அந்த ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட்டு இந்த படத்துல மறைமுகமா வெளிப்படுத்திருக்காங்க. அடுத்ததா ஹீரோயினோடைய அப்பாக்கு இந்த லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இந்த லவ்ல சம்மந்தம் இல்ல அப்படிங்கறதுனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் பிரேக்கப்பே நடக்குது. எல்லார் வீட்லயும் ஒரு ஆண் எடுக்கிறதா முடிவு அப்படிங்கிற சேம் ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட் இந்த படத்துலயும் காட்டுறாங்க. அடுத்ததா படத்துல ஹீரோ வந்து எனக்கு ஒரு பிசிக்கல் அட்டாச்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கிட்ட போய் கேட்கற மாதிரியான ஒரு சீன். இந்த டைரக்டர் நினைச்சிருந்தா எந்த பொண்ணை வேணாலும் கொண்டு போய் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்கலாம். ஆனா டைரக்டர் கரெக்டா அது ஒரு சினிமா ஆக்ட்ரஸா தான் இருக்கணும்னு சொல்லி பிளேஸ் பண்ணதுதான் இங்க கொஞ்சம் ஸ்டீரியோடிபிக்கலா இருக்கு. ஏன்னா இந்த சமூகத்தை பொறுத்தளவுக்கு சொசைட்டியோட மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு சினிமால இருக்கா, அதுவும் ஆக்ட்ரஸா இருக்கா அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும், அது படி ஜாலியா இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கு. சினிமால இருக்கிறவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, சினிமால இருக்கிறவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்கு. அதை ஈஸியா நம்ம வந்து அவங்களை தப்பா காட்டி ஒரு ஸ்டீரியோடிபிக்கலா அவங்கள வந்து கொண்டு போயிடுறோம். அதான் இந்த படத்துல ஃபாலோ பண்ணிருக்காங்க. அண்ட் அது ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். அடுத்ததா ஒரு குண்டான பெண்ணை இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ஹீரோ சொல்வாரு குண்டான பொண்ணு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி சொல்வாரு, அழகான பொண்ணு ஒரு குண்டான பொண்ணு அப்படின்னு இவரே மேட்ச் பண்ணுவாரு. குண்டானவங்க இப்படி, ஒல்லியானவங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுடைய வார்த்தைகளே இங்க ஸ்டீரியோடிபிக்கலா தான் இருக்கும். நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் படத்துல இருக்கிறதுனால ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. ஹீரோவோட உலகத்துல மட்டும்தான் ஹீரோயின் இருக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. கதைக்கு தேவையான இடத்துல ஹீரோயின் இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா பிரேக்கப்புக்கு அப்புறமா ஹீரோவோடைய ஜேர்னியே ஃபுல்லும் படம் வந்து நகர்த்திட்டே போகும். ஹீரோயின் என்னப்பா ஆனாங்க, ஹீரோயினுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சீன் கூட அந்த படத்துல இல்ல. டக்குன்னு கிளைமேக்ஸ்ல வந்து உட்காந்து நான் இப்படிலாம் பண்ணேன், நான் இங்க இருந்தேன் அங்க இருந்தேன் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் டயலாக் தான் ஹீரோயினோட ஜேர்னி பிரேக்கப்புக்கு அப்புறமா. ஆனா ஹீரோக்கு பாதி படமே அவங்களுடைய ஜேர்னிய சொல்லுது. ஹீரோயினுக்கு இங்க எங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? இம்பார்ட்டன்ஸே இல்ல அந்த பிரேக்கப்புக்கு அப்புறமா. பிரேக்கப்புக்கு முன்னாடி ஹீரோயின் நிறைய சீன்ல வராங்களே, இப்ப அப்ப ஸ்பேஸுக்கு நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவுடைய தேவைக்கு மட்டும்தான் ஹீரோயின் வர மாதிரி தான் இருக்கு. ஒரு ஹீரோக்கான ஜோடியா மட்டும்தான் ஹீரோயின் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னதான் ஹீரோயின் கதைக்குள்ள இருந்தாலும் அவங்களா தனியா சுயமா முடிவெடுத்து அந்த மாதிரி இல்லாதனால ஹீரோக்கு கீழேயே ஹீரோயின் வந்து சும்மா சுத்திக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்பேஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. ஓவராலா அர்ஜுன் ரெட்டி மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 1 பாயிண்ட். ஒரு சமூக மாற்றம் உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையா மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமா உருவெடுக்குது. சோ சினிமால நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.